வணக்கம் மக்களே, நம்ம என்பிகே கிராக்கர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து கிராக்கர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதை அன்பாக்ஸ் பண்ணி அவங்களோட கிராக்கர்ஸ் என்னென்ன பிராண்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் காட்டியே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே என்பிகே கிராக்கர்ஸ் அவங்களுடைய கிராக்கர்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு வந்து டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 2024 தீபாவளியோட அவங்கக்கிட்ட இருக்க கிராக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டினா தான் நல்லாயிருக்கும். ஸோ பாக்ஸ் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல பர்ஃபெக்டான ஒரு பேக்கிங், நல்ல ஒயிட் பண்டில் போட்டு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல சேஃபான பேக்கிங்கோட இவன் டேப்பு கூட அவங்க பிராண்டிங் பண்ணியிருக்காங்க, என்பிகே கிராக்கர்ஸ் சிவகாசி. அண்ட் அவங்களுடைய வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் வெப்சைட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெப்சைட் பார்த்திங்கன்னா www.npkcrackers.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போயுமே நீங்கள் வந்து கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் ஒயிட் பண்டில் டேப் தான். ஸோ அதனாலேயே நமக்கு வந்து இந்த பாக்ஸை பிரிக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம நிறைய அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் தீபாவளிக்காகவே. ஸோ எப்போ அன்பாக்ஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும், புது பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபுல்லாக டேப் அடித்து சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் நம்ம ஷிப்பிங்கில் மழையில் நனைஞ்சால் கூட இதாகாத மாதிரி. ஸோ பாக்ஸ் பேப்பர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இது நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் தான். ஸோ இந்த வருஷம் நமக்கு வந்து அந்த படா பீகாக்குன்னு சொல்லி ஒன்று எல்லா ஷாப்லேயுமே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதுதான் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா மதர்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு படா பீகாக். ஸோ இதுதான் பாக்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்குது. இது நான் கீழே வச்சிட்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா கோகோ மோன்ஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் கிட்ஸுக்கு நல்லா பிடிக்கும் போல். அஜந்தா பிராண்டு. இது வந்து அஜந்தா பிராண்டோட கோகோ மோன்ஸ்னு சொல்லி ஒரு சங்கு சக்கரம் சுற்றுற மாதிரி இருக்குது சாக்லேட்லேருந்து. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வெரைட்டிஸாக இருக்குது. இங்கே ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சாக்லேட்ஸை ஃபயர் பண்ணோம்னா அதிலேருந்து சங்கு சக்கரை எகிரி குதித்து சுற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அஜந்தா பிராண்டோட 4-in-1 ஜம்பிங் சக்கர். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பி ஸ்ரீ ரமேஷ். இது ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லர். கம்பிலாம் பார்த்திங்கன்னா கலராக இருக்குது. இங்கே பாருங்கள், பிங்க் கலர், ப்ளூ கலர். ஸோ கம்பீஸுமே இந்த டைம் ஆக்சுவலாக நிறையா அப்டேட் கொடுத்துருக்காங்க என்பிகே கிராக்கர்ஸில். அவங்க சைட்டில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ், ஆல்மோஸ்ட் 200+ வெரைட்டிஸ் வந்து கிட்ஸ்க்காகவே அவங்க வந்து இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க சைடில் இருந்து நமக்கு 2 ஊதுபத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக தேவைப்படும் சேஃபாக பஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, 2 pieces தாமோ ஃபயர் ஒர்க்ஸ் சர்ப்ரைஸ் சாக்லேட்டுன்னு சொல்லி தாமோ ஃபயர் ஒர்க்ஸில். ஸோ இது நம்ம ஃபயர் பண்ணோன்னா இதிலேருந்து நமக்கு ஒரு அப்படியே ஒரு கலர் ஸ்மோக் வந்து அதுலேருந்து நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது பேர் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி இதுக்குள்ளேருந்து சர்ப்ரைஸாக நமக்கு ஏதாவது உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வரும் பஸ்ட் ஆகி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து எகெயின் தாமோ ஃபயர் ஒர்க்ஸில் நமக்கு வந்து இது ஒரு 2 பீஸ் கிராக்லிங் சர்பண்டைன்னு சொல்லி. ஸோ ஸ்னேக் பீட்ஸ். ஸோ இதுக்குள்ளே நமக்கு வந்து ஸ்னேக்ஸ் வரும். மோஸ்ட்டாக நம்ம வந்து சின்ன சின்ன டேப்லெட்ஸ் மாதிரி பார்த்துருப்போம். இது வந்து இதிலிருந்து ஃபயர் ஆகி 4 எகிரி குதித்து 4 பாம்பு வெளியே வர மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுவும் கிட்ஸுக்காக நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்பார்க்லர் 30 சென்டிமீட்டர், ஒரு 30 சென்டிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பார்க்லர். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ரீ காலிஸ் பிராண்ட்லேருந்து. பேக்கிங்குமே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. 30 சென்டிமீட்டர் மோஸ்ட்டாக மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 30 சென்டிமீட்டராக பஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும், லாங் டைமிங் கிடைக்கும். இது வந்து ஸ்மோக்கி டிக் ஃபேன்சி. இது வந்து ஒரு ஸ்மோக்.
அடுத்து பார்த்திங்கன்னா இதிலே எல்லோ கலர் ஸ்மோக்கி டிக்கில் இது ஒரு எல்லோ கலர் ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கோ கலர் ஸ்பார்க்லர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது நல்ல பேக்கிங்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப்பில் கொடுத்துருக்காங்க. க்ரீன் ஃபயர் ஒர்க்ஸ் தான் எல்லாமே. ஸோ இங்கேயே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது கீழே ஒரு 5 ஸ்பார்க்லர்ஸ் மேலே இருக்குது. அது ஒரு இடத்துல ஃபயர் பண்ணால் 5 ஃபயர் ஆகிட்டு நமக்கு வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபயர் பண்ண வேண்டியது இங்கே ஹேண்டில் இங்கே இருக்குது. இந்த இடம் பெரிய ஹேண்டில். இதை நம்ம பிடிச்சிட்டோன்னா பம்பரை மாதிரி கையில் கம்பி மத்தாப்பு சுற்றும். ஸோ அதுதான் இந்த டிஸ்கோ ஹேண்டில். எல்லாமே கொஞ்சம் வெரைட்டிஸாக நல்லாயிருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டரில் நானோடெக் ஸ்பார்க்லர்ஸ். இதுவுமே பார்த்திங்கன்னா 2 கலர்ஸில் இருக்குது. ப்ளூ அண்ட் ரெட்டில் உள்ளே கொடுத்துருக்காங்க. பேக்கிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரி, ரமேஷ் பிராண்டுன்னு சொல்ல அது ஒரு பிராண்டில் இருக்குது. நல்ல யூவி பேக்கிங், நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல கிளிட்டரிங்கான ஒரு பேக்கிங். 30 சென்டிமீட்டர் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜாய் வீல் பிங்க் வீல். இது வந்து ஆனந்தாஸ் பிராண்ட்லேருந்து ஜாய் வீல்னு சொல்லி ஒரு இது வீல்னால் உங்களுக்கு சக்கராஸ் தான். பிங்க் கலர் சக்கராஸ். ஸோ பிங்க் கலரில் இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ். இது வந்து நியூ எவரெஸ்ட். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ளவர் பாட்ஸ். தீபாவளிக்கு நம்ம வந்து ஃப்ளவர் பாட்ஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி? ஸோ இன்ஜினியர்ஸ் பிராண்டுன்னு சொல்லி ஸோ இன்ஜினியர்ஸ் ஹோப் ஃபார் பெஸ்ட் அப்படின்னு ஒரு டேக்லைனோட கொடுத்துருக்காங்க. அசோகா பிராண்ட்லேருந்து ஒரு ஃப்ளவர் பாட்ஸ். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்பார்க்லர். கலர் கலராக வந்திருக்குங்க க்ரீன் ஸ்பார்க்லர். ஸ்ரீ காலிஸ். ஆக்சுவலாக அவங்க காலிஸோட பிராண்ட்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ரெட் பார்த்தோம். இது வந்து க்ரீன் ஸ்பார்க்லர் 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃப்ளோரா வீல்ஸ். இது வந்து நமக்கு ஒரு டூயல் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக எல்லாம் உள்ளுக்குள்ளெல்லாம் அதுவே எல்லாம் ஃப்ளோரோ ஆகிருக்கு போல். ஸோ ஃப்ளோரா வீல்ஸ் பார்த்திங்கன்னா கீழே சங்கு சக்கரை சுற்றும், அது மேலேயே வந்து ஃப்ளவர் பாட்ஸ் வரும். ஸோ அதுதான் இது ஒரு டூயல் ஃபங்க்ஷன். 4 பீஸ் இருக்குது. கண்டிப்பாக கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி கிராக்கர்ஸு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இது எனக்கே புதுசாக இருக்குங்க. சாரி, கன்னை திருப்பி பிடிச்சிட்டு இருந்திருக்கேன். இது ஒரு கன் கிராக்கர். இது தெரியாமல் எவ்வளோ நேரம் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே தான் ஃபயர் பண்ணணும் போல் இந்த கன்னை. வாட்டர் கன்னுன்னு சொல்லி ஒரு கிராக்கர் இது. ஆக்சுவலி இதை நம்ம ஃபயர் பண்ணோன்னா நமக்கு இதிலேருந்து நமக்கு வந்து ஃப்ளவர் கொட்டுற மாதிரி வரும். இது ஒரு வாட்டர் கன். அண்ட் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலர் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இதெல்லாமே கலர் ஸ்ட்ரிங்ஸ். அண்ட் ஸ்மோக்கி ஸ்டிக். எல்லோ கலரில் ஒரு ஸ்மோக்கி ஸ்டிக் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வச்சுருந்தோம். அண்ட் அடுத்தபடியாக ஒரு பாக்ஸ் மேரி கோ ரவுண்ட். இது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்பின்னர்ஸ் சக்கராஸ் மாதிரி. ஆனந்தாஸ் ஃபயர் ஒர்க்ஸில் இருந்து ஒரு மேரி கோ க்ரீன், ரெட் அண்ட் க்ரீன். ஸோ 2 in 1 டூயல் கலரில் வரக்கூடிய ஒரு சக்கராஸ். சூப்பராக இருக்கும் இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான ஸ்பெஷல் குட்டி குட்டி கன்ஸ் உள்ள அடுக்கி வச்சுருக்காங்க. 1 2 3 4 5 5 கன் இருக்குது. ஷூட்டிங் கிளப் அவங்களுடைய 5 கன்ஸ். இதெல்லாம் கிட்ஸ்க்கான ஸ்பெஷல். இதுவுமே நமக்கு வந்து பென்சிலாக இருக்கிறத வந்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவாக பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அஜந்தா பிராண்ட்லேருந்து கோல்டன் ரேபிட்னு சொல்லி ஒரு இது 3 in 1 கிராக்லிங் கோல்டு ஃபவுண்டைன். ஸோ 3 in 1 நமக்கு வந்து கோல்டு ஃபவுண்டைன் நமக்கு வந்து இதில் வந்து கிராக்லிங் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஷேக் ஆகாது, சாயவும் சாயாது. இது ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 3 in 1 கலரில் கோல்டன் ஃபவுண்டைன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐகோன். ஸோ ஐஸ்கிரீம் கோன்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஐகோன். ஜேபி பிராண்ட்லேருந்து டூயல் ஐகோன். இது ஒரு பெரிய ஃப்ளவர் பாட்ஸுங்க. சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளுக்குள்ளே டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய கோனுன்னு சொல்லி.
ஒரு பெரிய சைஸ் கோன், டைமிங் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க, பேக்கிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பூமாஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்கை ஷாட் தசரா ஃபெஸ்டிவல். நமக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு பெரிய ஏரியல் ஷாட். கீழே வச்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு 200 அடியாவது மேலே போகும். அப்படி போய் மேலே இருந்து ஒரு பூவாக கொட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வாங்கி வச்சோம்னா நம்ம வீடு இல்லாமல் பக்கத்தில் ஒரு சுற்றி 5-6 வீட்டுக்கு பூ கொட்டும். இந்த மாதிரியெல்லாம் வாங்கி வைங்க. இந்த அதுலேயே ஒரு பெரிய ஸ்கை ஷாட் பைரேட்ஸ் கரேபியன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் நம்ம தலைவர் பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் உள்ள பைப் கொடுத்துருக்காங்க. பிரித்து வைங்க, தெரிக்க விடும் இந்த மாதிரி ஏரியல் ஷாட்ஸ்லாம். அடுத்து செல்லம்ஸ் பிராண்ட்லேருந்து நமக்கு ஒரு ஏரியல் ஷாட் இருக்குது. ட்வின்ஸ் ரெட் அண்ட் க்ரீன். ஆக்சுவலி இது ஒரு டூயல் பால். இந்த பைப்புக்குள்ளே 2 பால் இருக்குது, ரெட் அண்ட் க்ரீன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்வின் ரெட் அண்ட் க்ரீன், ரெட் கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று. ஸோ 2 பால் நமக்கு வந்து இது வழியாக வந்து வெளியே வந்து சும்மா அப்படியே ஸ்கையவே ரெட் அண்ட் க்ரீனில் மாற்றிடும். அண்ட் உங்களுக்கு ஒரு குட்டி டிஸ்கோ ஷவர். இது பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும், பட் ஆனால் நல்ல டைமிங்காக வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். நம்ம இதுலேருந்து ஒரு ஷவர் ஃப்ளவர் கிடைக்கும், டிஸ்கோ ஷவர்ஸ். அடுத்தபடி இன்னொரு ஸ்கை ஷாட் தூக்க போகிறோம். எஸ்ஆர்எம் பிராண்ட்லேருந்து நொபிட்டாவிலேருந்து ஒரு ஏரியல் ஷாட் கோல்டன் கலரில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சும்மா அப்படியே ஸ்கையவே லைட் ஆகுற மாதிரி ஏரியல் ஷாட்ஸ் இது எல்லாமே. அண்ட் ஈமோ முட்டைங்க ஸ்டார்வெல் பிராண்ட்லேருந்து. ஆக்சுவலாக ஸ்டார்வெல் வந்து வருஷம் க்ரியேட்டிவ் ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. ஈமோ எக்ஸ்ன்னு சொல்லி இந்த வருஷம் புதுசாக எதை கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே நமக்கு அப்படியே கலராக கொட்டி தீர்த்துருங்க முட்டையிலேருந்து. அண்ட் அடுத்து ஒன்று பாருங்கள், கலர் கோட்டிங் எவரெஸ்ட் பிராண்ட்லேருந்து. இது வந்து நியூ எவரெஸ்ட் கலர் கோட்டிங். பாக்ஸை உள்ளே பாருங்கள், அப்படியே தகன்னு மின்னுது. இதுதான் புஸ்வானம். நம்ம ஊரில் சொல்லுவோம், சில ஊரில் சட்டி சொல்லுவாங்க, தரச்சட்டி. என்னது நிலபுருஷ். ஆமாம், நிலபுருஷன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நிலபுருஷன்னு சொல்லுவாங்க, புஸ்வானம் சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ளவர் பாட்ஸ், பூச்சட்டி, தீச்சட்டி, எதை வேணாலும் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது தெரியாதா, நெருப்பட்டி. ராபின்ஸ்லேருந்து ஒரு நெருப்பட்டி இல்லாமல் இப்படி தீபாவளி. ஆக்சுவலாக ஒரு ரெக்கமெண்ட், ஒரு சஜஷன் என்ன கொடுக்குறேன்னா, யாராவது பட்டாசு வாங்கினாலும் இந்த தீப்பெட்டியை வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது போதும். இந்த புஸ்வானம் வைக்கிறது, சங்கு சக்கரை வைக்கிறது, கம்மிமாத்தா பற்ற வைக்கிறதுலாம் இது ரொம்ப ஈஸி. குட்டியாக இருக்கிறதுனால அவ்வளோ ரொம்ப பெரிய ஃபயரும் வராது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சேஃப். அதனால் இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸும் வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஃபென்டா. இது வந்து ஒரு பென்டா, அசோக் பிராண்ட்லேருந்து ஸ்கைஃபை ஷார்ட்ஸ். அடுத்து பீகாக்கோட ஃபெதர், பீகாக் ஃபெதர் திருமலைஸ். அவங்களுடைய பேக்கிங்கில் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. அப்படியே மின்னுது பாருங்கள், அப்படியே கிளிட்டரிங். அந்த ஒரு ப்ளூ கலர்லாம் ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்குது. ஆமாம், ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் வாயில். இது வந்து பீகாக், உள்ளுக்குள்ளேருந்து நம்மளுடைய ஃபெதர்ஸ் வர மாதிரி ஒரு ஃபவுண்டன்ஸ் கிடைக்கும். அண்ட் அடுத்து ஒரு பெரிய ஷாட்டுங்க, ஆனந்தாஸில் பிங்க் டைமண்ட்ஸ். பாருங்கள், டிஸ்பிளேயை கொடுத்துருக்கிறத பாருங்களேன், பிங்க் டைமண்ட்ஸ்ன்னு சொல்லி. ஒரே ஒரு பீஸுங்க, உள்ளுக்குள்ளே 2 பீஸோ 3 பீஸோ இல்லை, ஒரே ஒரு பீஸ். சைஸ், பாக்ஸோட சைஸை பாருங்கள், பைப்போட சைஸை பாருங்கள், உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய பைப் இருக்குதுன்னு சொல்லி. இதை உங்களுக்கு வேணால் நான் ஓப்பன் பண்ணியே காட்டிடுறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸில் அந்த பைப்பை எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தே ஆகும். ஓப்பன் பண்ண போகிறோம் பாருங்கள். பிங்க் டைமண்ட்ஸ். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பிங்க் கலரில் நமக்கு ஃபங்க்ஷன் வரக்கூடிய ஒரு கை ஷாட்டு. பார்த்துக்கோங்க, தெரியுமே, கொஞ்சம் தான் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. பெரிய பைப்புங்க, குறைஞ்சது 300 அடியாவது மேலே போகும். நம்ம ஊர்லேருந்து அடுத்த ஊரில் இருக்கிறவனும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இந்த ஹைட்டு போகும்னு நினைக்கிறேன், இந்த பைப் சைஸுக்கு.
இது ஆனந்தாஸ்லேருந்து அது ஒரு பிங்க் டைமண்ட். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5+ ஒயிட் கிளிட்டரிங். ஸோ ஒரு 5 ஒயிட் கிளிட்டரிங் மேலே போகிற மாதிரி ஒரு ரைடர்ஸ் ராஜவேல்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன அது இது லாலிபாப்ஸ். லாலிபாப் இல்லை இதுதான். லாலிபாப்பா ஜெட் மாதிரி போட்டுருங்க. ஓகே, லாலிபாப்ஸ். இதுவும் ஒரு ஃபவுண்டெயினுங்க. புஸ்வானோ, தரச்சட்டி, நிலபரசு, ஃப்ளவர் பாட்டு, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. இதுவும் ஒரு ஃபவுண்டெயின். டைமிங் ஆனால் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபவுண்டெயின் லாஸ்ட் இயர் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நேமில் லாலிபாப்னு கொடுத்துருக்காங்க. உள்ள ப்ராடக்ட்லேயே அதோடய ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணுமே கொடுத்துருக்காங்க. எந்த கிராக்கர்ஸை பஸ் பண்ணாலும் அதோடய ஃபங்க்ஷனை செக் பண்ணிவிட்டு எங்கே ஃபயர் பண்ணணுன்னு பார்த்து சேஃபாக பஸ் பண்ணுங்கள். ரேஷ்மா பிங்க் மேஜிக் சவுண்ட். ஸோ இது வந்து ஒரு பிங்க் மேஜிக் சவுண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயில் எதுவுமே இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து இதோட சவுண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி. அண்ட் ஒரு பெரிய பைப் இருக்குது, நட்டாயா ஆர்எஸ்ஆர் பிராண்டுங்க. ஆர்எஸ்ஆர் பிராண்ட் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயே உங்களுக்கு பைப் கொடுத்துருக்காங்க, இதிலே இருக்குது. உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பைப்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா பக்கத்தூரில் வெடிப்பாங்க, நம்ம இந்த ஊரில் இருந்து பார்ப்போம். ரோட்டில் இருந்து வேடி பார்க்குறதோட சரி, இதெல்லாம் வாங்கி பார்த்து கையில் தொட்டு பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். தீபாவளி அன்னைக்கு இப்படி ஒரு குண்டை தூக்கிட்டு போயிட்டு ரோட்டில் வச்சு மேலே விட்டு வெடிச்சாதாங்க அந்த தீபாவளியோட சாட்டிஸ்ஃபேக்ஷனு. நட்டாயா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்எஸ்ஆர் பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்கை ஷாட். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்கை ஷாட்டாவது வைங்க. நம்ம பார்த்த மாதிரி பக்கத்தூர்லேருந்து யாராவது ஒருத்தர் ஹேண்டு மேலே பார்த்துட்ருப்பாங்க. ஸ்கை ஷாட். அண்ட் இன்னொன்று இருக்குது பெருசாக, என்னென்னு கண்டுபிடிங்க. ஆனந்தாஸ் பிராண்ட்லேருந்து ஒரு யூவி பேக்கிங்கில் கார்ட்டூன் நெட்ஒர்க்குன்னு சொல்லி ஒரு ஷீல்டு பாக்ஸ். இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவும் ஜடன்னு வெடிக்கிற ஜாய்ஃபுல் 30 ஷார்ட்ஸ். இது ஒரு 30 மல்டி கலர் ஷார்ட்ஸ். எல்லாமே க்ரீன் ஃபயர் ஒர்க்ஸ் தான். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி பஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 30 ஷாட். ஸோ இந்த 30 ஷாட் இங்கேயே இருக்கட்டும். நமக்கு முக்கியமாக அன்பாக்ஸ் பண்ண வேண்டியது இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பீஸ் இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். நான் இதுக்குள்ளே எவ்வளோ பீஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் செக் பண்ணுறேன். அண்ட் இதுக்குள்ளே இருக்க போகிறது ஒரே பீஸுங்க, ஒரே பீஸ், சிங்கிள் பீஸ். பாக்ஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கானுங்க, வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பீஸ் ஆனந்தாஸோட 3மே வெளியே இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய சிலிண்டர், எல்லாம் சிலிண்டராக இருக்குது. இவ்வளோ பெரிய பட்டாசு நம்மளே கீழே பற்ற வச்சுட்டு மேலே வாயை பொழுந்து பார்த்துட்ருக்கிற மாதிரி தான் இருக்கும் போல். அட்லீஸ்ட் ஒரு 400 அடியாவது போகும். இதெல்லாம் ஒரு 4 இன்ச் பைப், ஹெவி பைப்ஸ். இதெல்லாமே நல்லா ரொம்ப வைட் ஆங்கிளாக ஓப்பன் ஆகுங்க ஸ்கையில். ரொம்ப கிளிட்டரிங், அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனந்தாஸ் பிராண்டில் இங்கே பாருங்கள், டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கிறத பாருங்கண்ணே. இப்போ என்ன கலர்ஃபுல்லு, க்ரீனு, ரெட்டு, ஒயிட்டு, கோல்டனு, மிக்ஸ்டு கலர்ஃபுல்ஸ். ஸோ கிராக்கர்ஸ் எல்லாமே வந்து வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் என்பிகே கிராக்கர்ஸில். அண்டு டிஃப்ரெண்ட்டாக அவங்கக்கிட்ட யூனிக்காக இருக்குது. கிட்ஸுக்கு நிறையா இருக்குது. கிட்ஸோட கிராக்கர்ஸுமே அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த இது பிடிச்சிருக்குதுங்க. இந்த ஆனந்தாஸ் பேங்க்லேருந்து பிங்க் டைமண்ட் அண்டு கார்ட்டூன் நெட்ஒர்க். ஸோ இதுதான் இந்த பெரிய ஸ்கை ஷாட். லெஃப்டில் இருக்கிறது ஒரு பிங்க், ரைட்டில் இருக்கிறது ஒரு கார்ட்டூன் மல்டி கலர். ரெண்டுமே பெரிய ஷாட்டுங்க. ரெண்டையுமே பக்கத்தில் வச்சிங்கன்னா மொத்த ஊருமே லைட் ஆகிடும். அந்தளவுக்கு ஸ்கையவே லைட் ஆக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரியல் ஷாட்ஸ். ஸோ இவங்களுடைய கிராக்கர்ஸோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. அண்ட் அவங்க வெப்சைட்லேயுமே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா நீங்கள் டைரெக்டாக உங்களை என்கொயரி பண்ணலாம். ஸோ ரீசனபுளாக இருக்குது. மேபி தீபாவளி நெருங்க கிராக்கர்ஸோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம பக்கத்து கடையில் போய் ஒரு 1000-2000க்கு கம்மியாக வாங்குறத விட ஒரு 1 மந்த் முன்னாடியே வாங்கிட்டிங்கன்னா
கொஞ்சம் நம்ம அதிகமாக நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கிராக்கர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இவங்களுடைய கிராக்கர்ஸ், இவங்களுடைய பிராண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள பர்ச்சேஸ் பண்ணலாம், அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. கிட்ஸோட வெரைட்டிஸுமே 200க்கு மேலே வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம வெடிக்கிறது எல்லாமே நைட் கிராக்கர்ஸு. ஸோ டே கிராக்கர்ஸுமே அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட இது இருக்குது. டே கிராக்கர்ஸுமே நீங்கள் வந்து வாங்கி பஸ் பண்ணலாம். ஸோ சேஃபாக பஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் டு NPK கிராக்கர்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இந்த வருஷம் கிராக்கர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி உங்களுக்காக நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் இந்த தீபாவளியை நீங்கள் சேஃபாக கொண்டாட ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.